ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இந்த பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி இதோட அழுக்குகள் கூட அந்த தண்ணியில் போட்டிங்கன்னா வெளியேறிடும். இந்த மாதிரி நான் இந்த பூண்டு 3 இது உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, குழந்தை பிறக்குது இல்லையா, புதுசாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் ஒரு 15-16 நாளைக்கு அதோட ஆப்ரேஷன் பண்ணாலோ இல்லை நார்மல் டெலிவரி அப்படின்னா கூடவே உங்களுக்கு அந்த வயிற்றுப்புண் ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அந்த வயிற்றுப்புண் ஆற்றுவதற்கும் அந்த குழந்தைக்கு நல்ல தாய்ப்பால் சுரப்பு அதிகமாக இருக்கிறதுக்கும் சிறந்த மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூண்டு. ஸோ இந்த பூண்டு இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. 300 ml பால் எடுத்துக்கங்க. வாட்டர் இந்த மாதிரி ஒரு 50 ml வாட்டர் எடுத்துக்கங்க. இந்த தேன் ஒரு 1 அல்லது 1.5 ஸ்பூன் எடுத்துக்கங்க. இப்போது இந்த பால் இந்த தண்ணி ரெண்டுத்தையும் கொதிக்க வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பூண்டு அதில் போட்டு இந்த 300 ml பால் 100 ml ஆகிற வரைக்கும் இந்த பூண்டு அதிலேயே வேகணும். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த தேன் 1 அல்லது 1.5 ஸ்பூன் போட்டு அந்த குழந்தை பெற்ற தாய்மார்கள், அதாவது மகளோ மருமகளோ ஃபேஷியாலிட்டிலாம் பார்க்காதீங்க. இப்போ குழந்தை பிறக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமாகவும் அதிசயமான ஒரு செயலாகவும் இருக்குது. சில இடங்களில் வேணால் சீக்கிரம் குழந்தை பிறக்கலாம். ஆனால் நம்ம ரொம்ப தவம் வாங்கி வரம் வாங்கி டாக்டர்கிட்ட போயிட்டு தான் அந்த குழந்தை இப்போ உள்ள உணவு அண்டு உடல் உழைப்பு இல்லாமல் இதனால் சில பல காரணங்களால் குழந்தை பிறக்கிறது லேட் ஆகுது. ஸோ குழந்தை பெற்ற அம்மாக்கள் யாராக இருந்தாலும் குழந்தை பிறந்த அந்த டைமில் ரொம்ப நம்மளோட அன்பும் அரவணைப்பும் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அவங்கள அன்போடு பார்த்துக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, நிறைய பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அந்த குழந்தையோட அம்மாவுக்கு வயிற்றுப்புண்ணை ஆற்றி அவங்க சமநிலைக்கு வர்றதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.